இந்த உலகத்துல மொத்தமா 8.25 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதாவது மொத்தமா 825 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 825 கோடி மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க, ஒரே மாதிரி அழுகுறாங்க, ஒரே மாதிரி பேசுறாங்க, ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு ஆளை தவிர்த்து மீதி எல்லா பேருமே இந்த உலகத்துல ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஆள் தான் நீங்க. நம்ம வின்ஸ் கில்லிகன் மாமா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, புதுசா ஒரு சைஃபை சமையல் எடுத்து நமக்கு அப்படியே முன்னாடி படையெல்லாம் வச்சிருக்காரு. சோ அத பத்தி தான் கைஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சோ கைஸ், இந்த வீடியோல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சீரீஸ் ஆன மீ அண்ட் மூவி சீரீஸ்ல எபிசோட் 5 ப்ளூரிபஸ் பத்தி பேச போறோம் கைஸ். ஸோ இந்த காணொலி, இந்த பதிவு அதுக்காக தான். இது யார் எடுத்தான்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதனாலதான் நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நம்ம பிரேக்கிங் பேட், பெட்டர் கால் சால் போன்ற கோட்டடான சீரீஸ் எடுத்த நம்ம மாமா தான் இந்த சீரீஸையும் எடுத்திருக்காரு. இந்த உரையாடல் அதுக்கானதுதான். போஸ்டர், அந்த போஸ்டர் விடும் போது எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதுல ஒரு மாதிரி ஸ்மைலி எமோஜியா இருந்துச்சு. எதுக்குடா ஸ்மைலி எமோஜியை போட்டிருக்கேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஸ்மைலி எமோஜி எதுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு அதுக்கான பதில நம்ம மொதல் எபிசோட்லயே நம்ம மாமா பதிலா வச்சிருக்காரு. ஆல்ரெடி ரொம்ப முடியாம டேப்லெட் போட்டு பேசிட்டு இருக்கேன் கைஸ். எல்லாமே உங்களுக்காக தான். எதுக்காகவா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, மாத்திரை கூட என்கிட்ட தான் இருக்கு. பாரு, புல்லட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் லெட்டர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இதுதான் போன், இதுதான் லெட்டர் பாக்ஸ். நமக்கு இதான் பேப்பர், இது பேனா சொன்னதான். நமக்கு இந்த மீ அண்ட் மூவிஸ் தான் கைஸ் லெட்டர் பாக்ஸ். பரவாயில்ல, மாமா வந்துட்டாரு. திரும்ப நமக்கு நம்ம மூளைக்கு தீனி போடுறதுக்காக ஒண்ணு வந்திருக்காரு அப்படின்ட்டு நானும் ஜாலியா இருந்தேன். ட்ரெய்லர் விட்டாங்க. ட்ரெய்லருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரியாத அளவுக்கு கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி தான் ட்ரெய்லருமே விட்டுருந்தாங்க. சோ இதுல யாரு மெயின் ரோல் பண்ணிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெட்டர் கால் சால்ல வர கிம் அக்கா தான் இதுல மெயின் ரோல் பண்ணிருக்காங்க, கெரோல் அப்படின்னு. எனக்கு அந்த கெரோல்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பிரேக்கிங் பேட் தான் ஞாபகம் வருது. கெரோல் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த சீரீஸோட மெயின் லீடு. புக் எழுதுறாங்க. அந்த புக்கோட ஆத்தர் அவங்க தான். சயின்டிஸ்ட் வந்து ஒரு இது சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குது. 600 லைட் இயர்ஸ் தாண்டி வந்து கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த வேர்ல்ட் தாண்டி பல லைட் இயர்ஸ் தாண்டி 600 லைட் இயர்ஸ் தாண்டி அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. RNA கிடைக்குது, வைரஸ் கிடைக்குது. அந்த வைரஸோட சிக்னல்ஸ் அவங்களுக்கு வருது. அந்த வைரஸை வந்து எலிக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த மவுஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்னென்ன இது ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், இந்த பூமியில இருந்து இல்லாம வேற ஒரு பிளானட்ல இருந்தோ இல்ல வேற ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோ இது மணிக்கே ஒரு வைரஸ் வந்து நம்ம பூமிக்கு வருது. ஒரு லேப்ல இருக்க இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து அந்த எலியை கையில எடுக்கிறாங்க. எலி வந்து கடிச்சிருது, அவங்கள டக்குன்னு எந்திரிச்சிருது, டக்குன்னு கீறி விட்டுருது. வைரஸ் வந்து அவங்களோட உடம்புல பரவ ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லேப்ல இருக்கவங்களுக்கு அது எப்படி பரவ வைக்கிறாங்கன்னா எச்சி மூலமா தான் பரவுது. டைரக்டா எலியில இருந்து பரவனோட கிஸ் பண்றாங்க. பையனோ பொண்ணோ யாரெல்லாம் தெரியாது, டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வைரஸ் வந்தோட ஹாப்பி ஆயிடுறாங்க, வியர்டா ஹாப்பி ஆறாங்க. அந்த மாதிரி கிஸ் பண்ணி அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறது மட்டும் இல்லாம இந்த சாப்பிடுற ஐட்டம்ஸ்ல, டெலிவரி பண்ணக்கூடிய அந்த திங்ஸ்ல, அப்புறம் இந்த சாப்பிடுற டோனட்ஸ்ல, அதுல எல்லாமே நீங்களா போய், நான் சொன்னேன் தெரியுமா முன்னாடி போஸ்டரே டிஃபரெண்டா இருந்துச்சு ஸ்மைலி எமோஜின்ட்டு. சோ அந்த ஸ்மைலி எமோஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்க்குள்ள அந்த பட்ஸ் மாதிரி வச்சு அந்த எச்சியை தடவி அந்த பாக்ஸ்ல சாப்பிடுற பொருள்ல எல்லா திங்ஸ்லுமே ஸ்ப்ரெட் பண்ணி வேர்ல்ட் ஃபுல்லா அது வந்து பரவ ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி. அதாவது இப்போ உங்களுக்கு அந்த நோய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த 825 கோடி பேர்ல உங்களுக்கு மட்டும் அந்த நோய் இல்ல. இப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, உங்க முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆள் கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆள் கிட்ட பேசினா நீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயும் பேசுன மாதிரி. கிட்டத்தட்ட இந்தியால இருக்க சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட் முதற்கொண்டு, அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் முதற்கொண்டு எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி இப்படி ஒரு பிளாட் கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆப்பிள் காரனுக்கு எல்லாம் என்ன கேடு, உனக்கு எல்லாம் என்னடா கேடு? आज भी मेहनत करते हैं, एक पैर से अपाहिज हूं, मगर आज तक चोरी नहीं की मैंने, और तुम खुद को देखो. மாமாவே 4 சீசன் எடுக்கலாம் சொல்றாரு. கையில மட்டும் சிக்கனினா மூஞ்சி முகரெல்லாம் உடைப்பம் வரும். நீ இத்தனைக்கும் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ஸ்ட்ரீம் தான் பண்ற, சோனி தான் ப்ரொடியூஸ் பண்றான். நீ உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ற வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. 2 சீசன் போதுன்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வெறியாகுது, எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அது ஸ்ப்ரெட் ஆகும் போது நம்ம கேரோல் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ல இருக்காங்க. அந்த பார்ல இருக்கவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆறாங்க. எல்லாருமே டக்குன்னு கீழே விழுகுறாங்க. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே நரம்பெல்லாம் நடுங்கிற மாதிரிக்கு ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. அந்த ஊரே சுடுகாடா இருக்கு, USA சுடுகாடா இருக்கு, எல்லாம் எரியுது, கொழுந்து விட்டு எரியுது, அந்த மாதிரிக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போறாங்க, எல்லாருக்குமே அந்த இது வந்து அஃபெக்ட் ஆயிருது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை தவிர மீதி எல்லாருக்குமே அந்த இது அஃபெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப ட்ரம்ப் கிட்ட பேசுறா இருந்தாலுமே பேசலாம். ஏன்னா உங்க ஆப்போசிட்ல இருக்கிறது சாதாரணமா உங்க
அண்ணன் இல்ல உங்க தம்பி உங்க ஃப்ரெண்ட் யாரா வேணா இருக்கலாம், அவங்க அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட பேசுற மாதிரி அவங்க சைட்ல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்றதை நீங்க டைரக்டா பேசிக்க முடியும். பிகாஸ் எல்லாரோட மைண்டுமே ஒரே மைண்ட் செட்ல ஒரே இதுலதான் கனெக்ட் ஆயிருக்கும். இல்ல புரியல. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, வெளில வேற யாருக்குமே அஃபெக்ட் ஆயிருக்கான்ட்டு அவ யோசிக்கிறா. உங்களை மாதிரி அஃபெக்ட் ஆகாத பீப்புள் இருக்காங்க இந்த உலகத்துல, மொத்தம் 11 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, 12 13. அதுல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேமிலி, இந்தியால இருந்து ஒரு ஆள், அந்த மாதிரி இந்தியால ஒரு ஆள், மங்கோலியால ஒரு ஆள், மேண்ட்ரின்ல ஒரு ஆள்னு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல 11 பேர் அஃபெக்ட் ஆகாம இருக்காங்க. சோ அவங்கள பாதி பேரை மீட் பண்ணலான்ட்டு அவ முடிவு எடுக்கிறா. அதுல ஒரு 5 பேரை மீட் பண்றா. அந்த 5 பேர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நல்லா இருக்கு, இதுமே நடக்கிறது இல்ல, பீப்புள் இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ரொம்ப செல்பிஷா நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இவ சொல்ல வர பாயிண்டே அவங்க கிட்டே புரியல. பிளேட்ல வந்தோமா சாப்பிட்டோமா தின்னமான்றலாம என்ஜாய் பண்ணி தெரியுறாங்க. Bro, what are you talking about, man? ஹியூமன் ரேஸ்ல இருந்து நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும், இந்த ஹியூமனை பழைய மாதிரிக்கு கொண்டு வரணும்னு அவ ட்ரை பண்றா. பட் ஆனா எனக்கே எப்படின்றது தெரியல, நம்ம அதை எப்படியாவது பண்ணி ஆகணும்னு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. கடைசியில அவளும் யூ ஆர் ட்ரைட்டஸ் டு தி ஹியூமன் ரேஸ் சொல்லிட்டு அவளும் கடுப்புல கிளம்பிடுறா. அவங்களும் போயிடறாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் போகாம இருக்கான். ஒரு பேச்சுக்கு சொல்றா கிரேனைட் வேணும் அப்படின்னு. ஒரு பாம்பை வந்து கையில கொடுக்குறாங்க. அவ விளையாட்டுக்கு தான் பொம்மை ஃபேக்கா தான் கொடுத்துருக்காங்க நினைச்சா அவ தூக்கி அந்த இதை கலட்டி இப்படி கையில வச்சிருக்கா, எதுவும் ஆகாதுன்னு. Real hand grenade. அப்புறம் தூக்கி வீசுறாங்க. உண்மையாவே ஒரு வெடிகுண்டை கையில கொடுக்குறாங்க. அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். அதாவது இந்த வைரஸ் வந்து எப்படின்னா பாடி அஃபெக்ட் பண்ணாது, லைக் மைண்ட ட்வீக் பண்ற மாதிரி. ஒரே மாதிரி தான் சிரிப்பீங்க, ஒரே மாதிரி தான் சந்தோஷப்படுவீங்க. இப்போதைக்கு ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் விட்டுருக்காங்க, வாரம் ஒன்று ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பாருங்க. பிரேக்கிங் பேட் கன்னிஸ் அண்ட் பெட்டர் கால் சால் கன்னிஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, நம்ம மாமா வந்து மூளைக்கு சாப்பாடு போற அளவுக்கு நம்ம மூளைக்கு படையல் ஒண்ணு வச்சிருக்காரு. சோ நம்ம அதை சாப்பிடலாம் நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இப்போதைக்கு டெஸ்ட் பண்றாங்க இத்தனைக்கும் பெட்டர் கால் சால் பிரேக்கிங் பேட் மாதிரி எடுத்த ஒரு இதை 4 சீசன் வரைக்கும் எடுக்கலான்ற அளவுக்கு அவனே சொல்றான். இவங்க இது நல்லா போச்சுன்னா நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலாம், இப்போதைக்கு ஒரு 2 கன்ஃபார்ம் பண்ணிப்போம், நல்லா போச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம், 10 வருஷம் போட்டோம், ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். அதுலயும் இதுல போக போக நிறைய சம்பவங்கள் இருக்குன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்பயுமே ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மோஸ்டா ஒரு 2-3 வருஷம் அது ரிலீஸ் ஆகி அது நல்ல மீம்ஸ் போட்டு நல்ல ரீல்ஸ்ல போட்டு நல்ல மெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு 3-4 வருஷம் கழிச்சுதான் ஒரு சீரீஸே அந்த மாதிரிதான் பிரேக்கிங் பேடையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, பெட்டர் கால் சாலும் அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அந்த மாதிரி பேசுறாங்க. அந்த டைம்ல நம்ம பாக்குறத விட நீங்க இப்பவே பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்போதைக்கு 3 எபிசோடு விட்டுருக்காங்க, வார வாரம் ஒன்னு ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிரேக்கிங் பேட்ல கூட மாமா நல்ல சயின்ஸ்ல இல்ல கெமிஸ்ட்ரி அந்த வைப்ல போய் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா சைஃபைல அந்த வைப்ல ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாரு. சோ அதனால இது ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சோ கான்செப்டே அந்த பிளாட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ அதனாலதான் நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். சோ அவ்வளவுதான் கைஸ், நான் இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த ப்ளூரிபஸ் எப்படி இருந்துச்சு, 3 எபிசோட்ஸ் நீங்க பாத்துட்டீங்களா, அண்ட் மாமா எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு சைஃபை உலகத்தை அப்படின்றத தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒவ்வொரு எபிசோட் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ரொம்ப அந்த வீனஸ்ன்ற அந்த எபிசோட்லயே ஓவரால் அந்த பிளாட்டே கன்வே பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரியான சீரீஸா இருக்கும் அப்படின்ற ஃபுல் இதையும் கன்வே பண்ணிட்டாங்க. அதுவும் சைஃபை வேறையா, கண்டிப்பா இது ரொம்ப கியூரியஸா தான் இருக்கும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்ரம் கைஸ்.